ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. இப்பதிவு தமிழக மக்களின் பார்வைக்கும் விழிப்புணர்வுக்கும் சிந்தனைக்கும் உண்டான பதிவாகும். ஆம், தமிழக அரசியல் எதிர்க்கட்சி ஆளும் கட்சிக்காரர்கள் செய்யும் முட்டாள்தனமான செயல் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனற்றது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய பதிவாகும். ஆம், ரோட் ஷோ, மக்களை சந்திக்கும் பயணம் என்று பல நிலைகளில் இன்று அனைத்து கட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்து வருகிறார்கள் தேர்தலை முன்னிட்டு. இதற்கு முன் இது போன்ற நிலைகள் முடங்கி கிடந்தன. தற்போது பேராசையுடன் சுயநலம் வாழ்க்கை வாழ மக்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் பயணத்தில் அவர்கள் செலவிடும் பொருளாதார விரயம் எவ்வளவு என்று கணக்கிட்டு பாருங்கள். அவர்கள் செய்யும் பொருளாதார விரயம் மக்களுக்கு லாபம் தரக்கூடியதல்ல, அவர்களுக்கும் லாபம் தரக்கூடியதல்ல. ஒட்டுமொத்த நமது தமிழகத்தின் சொத்துக்கள் பொருளாதாரம் விரயமாகும் நிலை. இதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பயணித்து மக்களை சந்திக்கிறார்கள் என்றால் கோடிக்கணக்கில் செலவிட்டுத்தான் அந்த பயணத்தை தொடர்கிறார்கள். அந்த கோடி தொகைகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் சிந்தனை செயல் அவர்களிடத்தில் இல்லை. ஆகவேதான் அவர்களை முட்டாள் என்று நான் கூறுகிறேன். அவர்கள் பயணிக்கும் பாதையில் எவ்வளவோ தூய்மையற்ற நிலை, சுகாதாரமற்ற நிலை எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் கவனித்து சீர்திருத்துவதில்லை. அவர்கள் நோக்கம் ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களிடம் எப்படியாவது நமது கட்சிக்கு வாக்கை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கமே தான் தவிர நமது நாடு, நமது நாட்டு மக்கள் செழிப்படைய வேண்டும் என்ற நோக்கம் அவர்களிடத்தில் துளி கூட கிடையாது. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று ஒவ்வொரு கட்சியிலும் உள்ள தொண்டர்கள் அனைவருமே வறுமை கோட்டில்தான் வாழ்கிறார்கள். ஒரு சில அத்தக்கூலியாக இருக்கிறார்கள். பல வருவாயை ஈட்ட நிரந்தர பணி இல்லாமல் அலைகிறார்கள். ஒவ்வொரு கட்சியிலும் உள்ள உண்மையான தொண்டர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு எதையும் செய்து தரவில்லை. ஒவ்வொரு கட்சியும் அவர்களை கொத்தடிமையாக வைத்து செயல்படுத்துகிறார்கள் என்ற உண்மையும் அந்த தொண்டர்கள் புரிந்து கொள்வதில்லை. இன்று மது போதைக்கு அதிகம் இளைஞர்கள் ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் அடிமையான காரணத்தால் அவர்களுடன் சென்றால் மது கிடைக்கும், ஒருவேளை சோறு கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காக செல்கிறார்களே தவிர அவர்களால் நமக்கு நிரந்தரமான தொழில் அமைந்து வாழ்க்கை வளம் பெறும் என்று அவர்களும் எதிர்பார்த்து செல்வதில்லை. பாருங்க, நிச்சயமா நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே சிந்திக்கணும். அவங்களுக்கு உண்டான பதிவு தான். பொருளாதாரத்தை வீணடிக்காதீங்க, விரயம் செய்யாதீங்க. மக்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான நிலைக்காக அந்த பொருளாதாரத்தை செலவிடுங்க. உட்கார்ந்த இடத்துலயே அரசியல் பண்ணலாம். இன்று ஊடக வளர்ச்சி அந்த அளவுக்கு உள்ளது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத தமிழக கட்சி தலைவர்கள் வீதி வீதியாக சென்று அவர்களின் நேரத்தையும் கால விரயமாக்கி மக்களையும் துன்பப்படுத்தி அவர்கள் பயணிக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் டிராஃபிக் ஜாம் ஏற்படுகிறது. குறித்த நேரத்தில் சென்று தங்கள் கடமையாற்ற வேண்டிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்காக காவல்துறை ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் அதற்காக காத்து கிடக்க வேண்டி உள்ளது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அவற்றையெல்லாம் கருத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள். இவர்களை முட்டாள் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? இன்று நீராதார நிலைகள் இல்லாத பகுதிகளுக்கு நீராதார நிலைகளை இயற்கை சூழலில் உருவாக்கி தரும் சக்தி நம்மிடம் உள்ளது. அவற்றையெல்லாம் செய்து தருவதில்லை. ஓலக்குடிசையில் மழை வந்தால் நினையும், வெயிலடித்தால் காயும் நிலையில் உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த குடிசைகளை புதுப்பித்து தர வேண்டும் என்ற சிந்தனை செயலெல்லாம் அரசியல் தலைவர்களிடம் இல்லை. எப்போது பார்த்தாலும் மக்களை சுரட்டி கொண்டு தங்கள் சுயநலத்தை பேணிக்கொள்ள பேராசையோடு திரும்பியவர்கள்தான் நான் என் பார்வையில் பார்த்த அரசியல் தலைவர்கள் அனைவருமே. எந்த அரசியல் தலைவரும் தனது வீட்டு சொத்தை எடுத்து மக்களுக்கோ நாட்டுக்கோ செலவிடுவதில்லை.
நாம் கட்டும் வரிப்படத்தில் தான் அனைத்துமே நிகழ்கிறது, அவர்களும் வாழ்கிறார்கள் என்ற உண்மையை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமான ஒரு கண்ணோட்டத்தில் தமிழக மக்கள் பார்க்கக்கூடாது. ஒரு நல்ல தலைவனை கடவுள் உங்கள் முன் காட்டுவார், அவரை தேர்வு செய்யுங்கள். பழைய சண்டாளர்களை எல்லாம் மீண்டும் தேர்வு செய்து மீண்டும் நாட்டையும் நமது வீட்டையும் நாம் கெடுத்துக் கொள்ள வேண்டாம். இதை சரியாக புரிந்து செயல்படுங்கள் தமிழக மக்களே. அவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அல்லது நடுத்தர வர்க்கத்தினராக இருந்தாலும் சரி, ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களாக இருந்தாலும் சரி, தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்த எவரையும் தேர்வு செய்யாதீர்கள். புதியவர்களை தேர்வு செய்யுங்கள். நல்லெண்ணம், நல் சிந்தனை, மனித நேயம் உடைய நபர்களை தேர்வு செய்யுங்கள். மனித நேயம்னா என்னானே தெரியாம இன்று மனிதகுலம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் மனிதநேயம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பல வீடியோக்களில் மனிதநேய விழுதுகள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நான் இவற்றை எல்லாம் தெளிவுபடுத்தி காட்டியுள்ளேன். மனிதநேய விழுதுகள் தொண்டு நிறுவனத்தின் யூடியூப் சேனலை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து முக்கிய அம்சங்களும் அதில் கிட்டும். ஒவ்வொரு கருத்தை நீங்கள் எடுத்து செயல்பட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு மக்களே. இன்று தரமற்ற நிலையில் ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள், அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள். அவர்கள் கையில் உள்ள அரசு துறைகளும் படுகேவலமாக மோசமான நிலைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் அரசு சொத்தை செலவு செய்து அதை முறைப்படி பராமரிக்காமல் அப்படியே விட்டு சென்றுள்ளார்கள். இவையெல்லாம் யாருடைய பணம்? நமது பணம், நமது உழைப்பில் நாம் செலுத்தும் வரியில் கிட்டும் பணம். அவர்கள் பேனர் வைப்பதையே தங்கள் குறிக்கோளாக வைத்துள்ளார்கள். அதாவது அவர்களுக்கென்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரலாற்றை உருவாக்க நினைக்கிறார்கள். இவர்கள் தான் பேராசைக்காரர்கள், சுயநலவாதிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இனி நான் தெளிவாக சொல்கிறேன், தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சொல்கிறேன், ஒழுக்கமாக மனித நேயத்தோட உங்களை மாற்றி அமைச்சுக்குங்க. உங்கள்கிட்ட உள்ள பொருளாதாரத்தை சிதைக்காமல், அதை விரயம் பண்ணாமல், ஒவ்வொரு மக்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அதை செலவிடுங்க. பொருளாதார விரயம் என்பது கொடுமையிலும் கொடுமையான ஒரு நிலை. யாரோ ஒருவன் சம்பாதித்து கொடுப்பதை எவனோ ஒருவன் செலவு செய்து கொண்டு அக்கிரமம் செய்யும் நிலையை உருவாக்கும் பொருளாதாரம் அல்ல. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதற்குள் இன்னும் பல நிலைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால் வேதனை தான், மகா வேதனையாகத்தான் இருக்கும். இன்று அவர்கள் ரோட் ஷோ நடத்துபவர்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ஜேசிபி, 2 டிராக்டர், மேலும் தூய்மை பணியாளர்கள், ஒரு கிராம பகுதிக்கு குறைந்தபட்சம் 15-20 தூய்மை பணியாளர்கள் இன்று இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எந்த பயனும் இல்லை. மனிதநேயத்தோடு மக்களின் நன்மை காக்கக்கூடிய வகையில் உள்ள நமது தமிழ்நாட்டு மக்களையே சிறந்த தூய்மை பணியாளர்களாக மாற்றி அவர்களுக்கு பெரிய ஊதியம் கொடுத்து அவர்களை வழிநடத்தினோம் என்றால் நமது நாடு சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருப்பதுடன் அவர்களின் வாழ்வும் மேம்படும். இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் களவாணித்தனம் பண்ணிக்கொண்டு கபடதாரி நாடகம் போட்டுக்கொண்டு நாட்டு மக்களை சீரழிக்கும் எந்த தலைவனுக்கும் கடவுளிடம் மன்னிப்பு கிடையாது. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளை வணங்குகிறீர்கள் என்றால் நல்லவனாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உண்மையான சேவை செய்பவர் என்றால் உத்தமராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கடவுள் ஆசி வழங்குவார், மற்றவர்களுக்கெல்லாம் வழங்க மாட்டார். இன்று கோடி கோடியாக பணத்தை குவித்து கொண்டு ஒரு சிறிய கட்சி தலைவன் கூட பல ஆயிரம் கோடியை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பதுக்கி கொண்டு வாழ்வது வாழ்வல்ல. நீங்கள் எல்லாம் பிணத்திற்கு சமமானவர்கள். இந்த உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் பல மனித உயிர்களுக்கு உதவி அவர்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றீர்கள் என்றாலே கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமமாகும். கல்வி முறையில் பெரிய ஊழல்கள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கல்வி முறையில் ஊழல் இருந்தால் அந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படி ஒழுக்கமானவர்களாக வருவார்கள்? லட்சக்கணக்கில் செலவு செய்து கல்வியை கற்பவர்கள் மீண்டும் தாங்கள் இழந்த லட்சங்களை பெற வேண்டும் என்று லஞ்ச ஊழலில் தானே ஈடுபடுவார்கள். இவற்றையெல்லாம் உணர்ந்து பாருங்கள். இன்னும் பல நிலைகளில் குறிப்பிட்டு நான் தமிழக மக்களுக்கு வழங்குகிறேன். தமிழக அரசியல் கட்சி தலைவர்களே, திருந்துங்கள்.
திருத்தாதீர்கள் எவரையும், முதலில் நீங்கள் திருந்துங்கள். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.